சர்க்குருவே சரணம். வணக்கம். நாங்கள் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வீட்டிலேயே பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்குறோம். அதில் ஒருத்தர் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு அனிதா லண்டன்லேருந்து, அண்ணா என்னால் முடிஞ்சது ஒரு துணி எடுத்து வேஷ்டியும் துண்டும் எடுத்து நீங்கள் கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொன்னோம். இந்த அமாவாசைக்கு 10 வேஷ்டி 10 துண்டு எடுத்து வச்சுருப்போம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எங்களை ஐயா வந்து எங்களை சாப்பாடு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ துணியும் கொடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் மூலமாக செய்கிறாரு. மக்கள் மூலமாக செய்கிறாரு. அந்த மக்களுக்கும் நன்றி, ஐயனுக்கும் நன்றி. சர்க்குருவே சரணம். சாப்பாடு படம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் 20 சாப்பாடு எடுத்து வச்சு 10 கட்டிட்டு கிளம்பிட்டோம். செல்வி நானும் இப்போ போய் அந்த கட்டப்பையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்புறம் வேஷ்டியில் இருக்குது, கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்க போகிறோம். சர்க்குருவே சரணம். வாங்கப்பா வாங்கிக்கிங்கப்பா நல்லா சாப்பிடுங்க. சரி கொடுங்கப்பா வேஷ்டி வாங்கிக்கிங்க. சாப்பாடு இருக்குது. இந்தாங்க சாப்பாடு, தண்ணியை வச்சுக்கோங்க. இந்தாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. உணவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்ம கொண்டு போய் கொடுத்த அந்த வேஷ்டி துண்டு உணவையும் போது அவ்வளோ அற்புதமாக அவங்க பசியோடு சாப்பிடும்போது சர்க்குருக்கு கோரான கோடி நன்றி. சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் நண்பன் தேனி பாலா செல்வி. மிக அற்புதமான ஒரு அமாவாசை பூஜை இன்னைக்கு ஸ்பெஷல். அதாவது எப்பயுமே சித்திரையில் வரல சித்ரா பௌர்ணமி அமாவாசை ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பூஜைகள், சரிங்களா? அது ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை. கண்டிப்பாக ஐயனுக்கு நம்ம வீட்டில் நடத்தணும்னு சொல்லி ஒரு அற்புதம் பண்ணோம். காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் அன்னதானம் துணி நம்ம அனிதா லண்டன்லேருந்து என்னுடைய அன்பு தோழி இது பண்ணாங்க. வேற இது பச்சை வேஷ்டி துண்டு எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். நம்மளால முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். அன்னதானம் ஐயனுக்கு பண்ணியிருக்கோம், சரிங்களா? இன்னைக்கு 6 மணிக்கு பூஜையை ஆரம்பிக்கிறோம், சரிங்களா? சர்க்குருவே சரணம். ஐயா, நாங்கள் பண்ணுற இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு சர்க்குருவே நீங்கள் எங்ககிட்ட யாரெல்லாம் சொன்னீர்களோ, யாரெல்லாம் எங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்களோ அது பூரா நடந்துட்டு இருக்கு. அதில் எந்த டவுட்டுலாம் நான் வீடியோ ப்ரூஃபோட போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நிகழ்வுகள் அத்தனையும் ஐயனுக்கு நம்ம செய்யற சிறு பூஜை நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் நம்ம அதை பெருசா எடுத்துக்கிட்டு நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு, இல்லையா? யாராரு கேட்கிறோமோ அவங்களுக்கு பூரா செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயாவே சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். என் ஐயனே சர்க்குருவே சரணம். குளிக்க உப்புமா கண்ணே. எழுத்து வச்சுக்கோங்க. சர்க்குருவே சரணம், 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 சர்க்குருவே சரணம். எல்லாத்துக்கும் ஐயனே பெருமானே, என் அப்பாவுக்கு நம்ம அப்பாவுக்கு போற்றி போற்றி, பாதங்களில் எல்லாம் போற்றி போற்றி. வெயில் கூட பார்க்காம ஐயனுக்கு தெரியும் அவ்வளவு அலைச்சல் இன்னைக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? 6 மணிலிருந்து அரே சர்க்குருவே சரணம். பாலாபிஷேகம் ஐயனுக்கு, சர்க்குரு ஐயனுக்கு, நம் கணக்கன்பதியருக்கு. அப்படியே மனசெல்லாம் புல்லரிக்குதுங்க. கண்ணீர் வந்து பயத்திலேயே இருக்கு. நீங்க யாரும் அழுக கூட இருந்தீங்க, அதனால அந்த ஆனந்த கண்ணீர் தான். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இன்னைக்கு கூட ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த உலகத்திலே சர்க்குரப்பாவை தவிர வேற எதுவுமே இல்லைன்னா அப்படின்றாங்க. இதை விட என்ன வேணும் எனக்கு? சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். எல்லாம் எடுத்துக்குங்க, ஒத்திக்குங்க, எடுத்து எல்லாம் கண்ணில் ஒத்திக்குங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லதாக நடக்கும். எந்த வித அது ஏவல் எதுன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு அப்பா வந்தக்கப்புறம் நம்பிக்கை இல்லை. நமக்கு நல்லதே நடக்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. எடுத்துக்குங்க, உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். திருமஞ்சனம்னு சொல்லுவோம். எனக்கு திருமஞ்சனத்தில் ரொம்ப எனக்கு விருப்பம். ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலான்றீங்க,
திருமண பாக்கியம் வரணும். அதுக்காக அந்த திருமண பாக்கியம் நல்லபடியாக நடக்கும், குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கணும். அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக திருமஞ்சனம் ரொம்ப 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 நல்ல விஷயம். என் மனசில் தோன்று நான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சர்க்குருவே சரணம், 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 சர்க்குருவே சரணம். சரணம் சர்க்குருவே சரணம். திருமஞ்சன அபிஷேகத்தில் ஐயனே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். திருமஞ்சனத்தினுடைய இந்த தீபாராதனை எடுத்துக்கங்க. நல்லபடியாக உங்கள் வீட்டில் எல்லாமே குடும்பத்தில் சுபிட்சமாகவே நடைபெறும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஐயனிடம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, வெள்ளடிக்குது. ஐயனுடைய மணி சத்தம் சிவன் கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மஞ்சளாபிஷேகம் ஐயனுக்கு ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம். குருகளுக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும், குரு பகவான். அதனால் நம்ம குருவுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்வோம். ஷர்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஐயனே எம்பெருமானே, கணக்கன்பதிவாள் கணக்கன்பதியே போற்றி, மதுரையம்பதியே போற்றி, நையனே போற்றி போற்றி. நல்லா இருக்கு. பழச்சு சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். எவ்வளவு அற்புதமா இருக்காரு பாருங்க ஐயனுக்கு. எடுத்துக்கங்க. என்னையே போற்றி, சர்க்குருவே சரணம். எடுத்துக்கங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்களாக உங்கள் வீட்டில் நடக்கட்டும். அப்பனுக்கு இளநீர் அபிஷேகம். ஏன்னா அந்த தென்னந்தோப்புலேயே நிறைய இருப்பார், காவலுக்கு இருப்பார். அதனால் ஐயனுக்கு கண்டிப்பாக அந்த அபிஷேகம். ஐயனே எம்பெருமானே போற்றி, எம்பெருமான் போற்றி 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 போற்றி. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். ஷர்குருவே சரணம், ஷர்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், ஷர்குருவே சரணம். கணக்கன்பதியே போற்றி போற்றி. சரணம். எடுத்துங்க. ஐயனுடைய இந்த இளநீர் அபிஷேகத்தினுடைய தீபாராதனை எடுத்துங்க. நல்லபடியா இருக்கும். வீட்டில் யாரும் கவலைப்படாதீங்க. சர்க்குரப்பா இருக்காருங்க, ஏன் கவலை? சர்க்குரப்பா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? சரியா? எடுத்து போடுங்க முதல்ல. சர்க்குருவே சரணம். என்கிட்ட சொன்னவங்களுக்கு பிரச்சனை பூரா தீர்த்து வைக்கணும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகணும், பட்டுப்பூச்சியாக போகணும், வெட்டுக்கிளியாக போகணும். போய் காய்ச்சி கொடுங்க அவங்களுக்கு. எங்ககிட்ட என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க குறைய பூரா தீர்க்கணும். நீங்கள் தீர்க்கிறதுனாலதான் என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா வந்தாருன்னா பட்டுப்பூச்சியாக வந்தார், வெட்டுக்கிளியாக வந்தார், நான் உங்ககிட்ட சொன்னாவே ஐயா வந்துடுறாரு அப்படி சொல்கிறாங்க. சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். கணக்கன்பதியே போற்றி, கணக்கன் வாழ் கணபதியே போற்றி, ஐயனே போற்றி. சர்க்குரு பகவான் அவருக்கு செய்கிற இந்த விபூதி அபிஷேகம் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். நல்லா எடுத்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க ஐயனை. சர்க்குருவே சரணம். ஐயனுடைய முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு பாருங்க. சர்க்குருவே சரணம். ஐயனுக்கு இந்த தினம் பண்ணும்போதெல்லாம் சிவன் கோயில் பக்கத்தில் மிகப்பெரிய கோயில் இருக்கு. எடுத்துக்குங்க நல்லபடியா. அதனோட ஆராதனையும் அந்த இதுவும் பாருங்க, மணி ஓசை ரொம்ப அருமையா கேட்குது. நம்ம கர்மாவை பொறுத்து ஐயன் நமக்கு வீட்டுக்கு வந்து செய்வார். சர்க்குருவே சரணம். இந்த பூஜைகள் எல்லாம் நான் மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். நான் உண்மையிலே அவர்கிட்ட இதுவரைக்கும் நான் வச்ச கோரிக்கை ஒண்ணுதான், என் பையன் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும். இதன் மூலமா ஐயனுக்கு பண்ணுவாரு. நீங்க எல்லாம் ஐயா கிட்ட எங்களுக்காக, எங்க 2 பேரும் நாங்க கேட்டு இருக்கேன், என் பிள்ளைக்காக நீங்க எல்லாம் வேண்டுவீங்க நம்பிக்கை இருக்கு.
என் சர்க்குரப்பா அந்த வைகாசியில ஒரு நல்ல விஷயத்த அவர் தரணும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். வணக்கம். எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐயனுக்கு பூஜை அலங்காரங்கள் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னென்ன வைக்கணுமோ நம்மளால முடிஞ்சதை நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த வேண்டுதலில் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லாத மக்கள், கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே இதனுடைய அற்புதமான இந்த பூஜையினுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ அழகாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். கணக்கன்பதியே சரணம். பழனிசாமி ஐயா சரணம். ஐயா சர்க்குருவே சரணம் 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 ஐயா இருக்காரு. ஆமா, எப்பயுமே 24 மணி நேரம் நீங்க சொல்ற விஷயங்களை ஐயனுடைய பாதங்களுக்கும் செவிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். ஞான வள்ளலே போற்றி, கணக்கன்பதியே போற்றி, எம்பெருமான் போற்றி போற்றி. ஐயனுடைய நிறைவு இந்த அற்புதமான பூஜையை எடுத்துக்குங்க. தீபாராதனை எடுத்துக்குங்க. கண்ணில் ஒத்திக்குங்க. நான் சொல்றதுல ஒரே விஷயம், ஐயனை நம்புங்க, சரணாகதி ஆயிடுங்க. ஐயனை நம்பி சரணாகதி அடைந்தவர்கள் யாருமே தோற்றதா சரித்திரம் கிடையாது. அப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களா? சர்க்குருவே சரணம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே. இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம், சர்க்குருவை மட்டும் நம்புங்க. மற்ற யார் சொன்னாலும், ஆணும் பெண்ணு யாராவது ஏதாவது சொல்றாங்களா அப்பாவை பத்தினா நம்பாதீங்க. இப்போ என்னையே எடுத்துங்க, பாலா சொன்னா, தேனி பாலா சொன்னா அப்படியே நடக்கும், அப்படியெல்லாம் நடக்காதீங்க. ஆலோசனை பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்க. யாரோட பிடியிலையும் போய்கிட்டு, யாரோடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு யார் பின்னாடியும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பின்னாடி அலையணும், அவர் முன்னாடி அலையணும், அவர் பின்னாடி அலையணும். அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் செய்யணும். என்னை அப்பாட்ட நான் சொன்னா அது நடக்குது. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ப்ரூஃபோட நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம், ப்ரூஃபோட காட்டிட்டு இருக்கோம். அதனால கருணை கூர்ந்து நான் உங்களிடம் எல்லாரும் வேண்டுவது, ஐயனை மட்டும் நம்புங்க, ஐயனை மட்டும் சரணாகதி ஆகுங்க. அதுதான் எங்களுடைய இந்த அற்புதமான ஒரு பூஜை புனஸ்காரம் எல்லாம் உங்களுடைய குடும்பம், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுனால தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? மீண்டும் ஐயனுடைய அடுத்த பூஜையில் கண்டிப்பாக இந்த வட்ட பௌர்ணமியில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இப்ப சொல்ல மாட்டேன், பௌர்ணமி பூஜையில சொல்றேன் நான். அப்படி சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். என் ஐயன் சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே. இதை பார்க்கும் மக்கள் வீட்டில் எல்லாருக்கும் வீட்லையும் நல்லபடியாக நல்லதாக நடக்கும். இறைவா, எந்த குறையும் வரவே வராது, வரவே வராது. இனிமேல் ஐயனை நம்பிய அனைவருக்கும் நல்லதே நடக்குமே தவிர எந்த குறையும் அப்பா வரவே வராது. நல்லா பூஜை பண்றோம். சரி, நீங்க சொன்னவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கும்பிடுறோம். நீங்க ஒரு வாட்டி சொல்றீங்க, எங்க வீட்டுக்கார அதை நினைச்சதுனா ஐயா கிட்ட என் கடமை அதை கொடுத்துருக்காரு, செய்யறேன் மேடம். ஒரு வாட்டி அண்ணானுக்கு இந்த பிரச்சனைனா சொல்லிடுறீங்க, அவங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வு ஆகுற வரைக்கும் அவங்க கும்பிட்டுட்டே இருப்பாரு. ஐயா கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, உண்மை, போய் பாருப்பா, அப்பா கேளுப்பா, அப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உண்மை. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறோம். தேனியிலிருந்து செல்வி, பாலா. வணக்கம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.